இந்த வாரம் நாம் தியானிப்பதற்காக இருக்கக்கூடியது பரலோகம், பாதாளம், பரதீசு, நரகம் என்கிற இந்த 4 இடங்களை பற்றிய வேதத்திலிருந்து அதை குறித்த விவரங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக, அதை குறித்து படிப்பதற்காக இருக்கிறோம். முதலாவது, நாம் எல்லாருமே நன்கு அறிந்திருக்கிற ஒரு இடம் பரலோகம் அல்லது பரமண்டலம். இதை குறித்து நம்ம பார்க்கலாம். இதை உலக பிரகாரமான ஒரு பாஷையிலே மோட்சம் என்றும் சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்கு அறிந்தது பரலோகம் என்பது நமது தேவன் வாசமாய் இருக்கக்கூடிய ஸ்தலம். அவர் வாசமாய் இருக்கிற இடம்தான் பரலோகம், பரமண்டலம் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் இந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை குறித்து வேதத்திலே சில குறிப்புகள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நாம் வசிக்கின்ற பூமிக்கு மேலே உள்ள ஆகாய விரிவு, வானமண்டலங்கள், இவைகளுக்கு மேலே அது இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. யோபு புஸ்தகத்திலே 22வது அத்தியாயம் 12வது வசனத்திலே தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவா, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. அதான் நட்சத்திரங்களின் உயரப்பாதம் எவ்வளவு உயரம் இருக்குது, அதற்கு மேல உன்னதத்தில் அல்லவா அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. யோபு புஸ்தகம் தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் மிக மிக முந்திய புஸ்தகம், ஆதியாகம காலகட்டத்தை ஒத்த அந்த புஸ்தகம். ஸோ அந்த காலத்திலேருந்தே அந்த ஜனங்களுடைய மைண்ட் செட் தேவன் வானத்தில் இருக்கிறார். எபிரேயர்கள் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வான மண்டலத்தை 3 பிரிவாக பிரிப்பார்கள். 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று. இதிலே 1ஆம் வானம் என்பது நமது பூமியை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டலம். இந்த காற்று மண்டலம் எங்கே பூமியை சுற்றி காற்று இருக்குதோ அதற்கு உள்ளே தான் பறவைகள் பறக்க முடியும், ஆகாய விமானங்களும் பறக்க முடியும். இதை 1வது வானம் அப்படிம்பாங்க. இதற்கு மேலே இருக்கக்கூடியதை 2ஆம் வானம் அப்படிம்பாங்க. இந்த காற்று மண்டலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அகண்ட வெளியே 2ஆம் வானம் அப்படிம்பாங்க. இந்த 2ஆம் வானத்திலே பறவைகள் பறக்க முடியாது, ஆகாய விமானமும் செல்ல முடியாது. ஆனால் நாம் காண்கின்ற அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் இந்த பகுதியில தான் இருக்குது. இதில் செல்வதற்கு, ராக்கெட் மூலம் செல்வதற்கு மனிதன் இப்போ கொஞ்சம் முயற்சிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். இதற்கும் மேலே உள்ளது 3வது வானம் என்பார்கள். நாம் காண்கிற அந்த அண்ட சராசரங்களுக்கு மேலாக இருப்பதுதான் 3வது வானம் என்பார்கள். இந்த 3வது வானத்துல தான் தேவன் வாசமாயிருக்கிற பரலோகம் இருக்கிறது என்பது எபிரேயர்களுடைய ஒரு கணக்கு. அது மாத்திரமல்ல, பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு குறிப்பை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்திலே 2வது வசனத்திலே ஒரு குறிப்பை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். என்றால் சரீர பிரகாரமாக அங்கே செல்ல முடியாது. அதனால அவன் சரீரத்துக்குள்ள இருந்தானோ இல்லையோ தெரியாது அப்படிங்கிறார். அப்படின்னா சரீரப்படி அவன் போகல, ஆனா அவன் போனான் அப்படிங்கிறார். ஸோ ஆவிக்குள்ளாகி அவர் அங்கே சென்றிருக்க வேண்டும். இந்த பகுதியிலிருந்து தான் தேவன் இந்த அண்ட சராசரங்களையும், பூமியை மாத்திரமல்ல, நாம் காண்கிற நட்சத்திரங்கள், சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகங்கள், கோளங்கள் இவைகள் எல்லாவற்றையும், பூமியையும் ஆளுகை செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உதாரணத்துக்கு சங்கீதம் 2 அதிலே பார்த்தோம் என்றால் 2வது சங்கீதத்தில் அதை குறித்து ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. சங்கீதம் 2 1, 2, 3, 4 வரைக்கும் படிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாக ஒரு அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமின்ற அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள்.
பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவரை இகழுவார். ஸோ பூமியில ராஜாக்கள்லாம் என்னென்னமோ பிளான் பண்றாங்க, ஆனா இதை பார்த்துட்டு பரலோகத்துல வீற்றிருக்கிறவர் அதை பார்த்து சிரிப்பாரு. ஏனென்றால் அவருடைய கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்குது. அதனால அவர் இதை பார்த்து சிரிப்பார், நகைப்பார் அப்படிங்கிறார். இதுலயும் பரலோகத்தில் அவர் வீற்றி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுகிறார். அதே போல சங்கீதம் 8 அதையும் பார்த்தா அதுல தாவீது அந்த சங்கீதத்தை எழுதுகிற போது தேவனை துதித்து மகிமைப்படுத்தி வருகிற போது 8வது சங்கீதத்துல 3, 4வது வசனங்களில் ஒன்றிலிருந்தே பார்க்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அதாவது சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய விரலின் கிரியைகள், ஒரு சின்ன கிரியைகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சின்ன பிள்ளைங்க மண்ணில் பொம்மை செஞ்சு விளையாடுமே, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஆண்டவர் செய்த சின்ன சின்ன கிரியைகள் இவைகள் எல்லாம் அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கிற போது நீர் மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் ஏமாத்திரம். அவ்வளோ பெரிய கடவுள். இந்த பூமியில கோடி கோடி லட்சம் மக்கள் இருக்காங்க, இதுல ஒரு மனிதனை பார்த்து அவனை விசாரிக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம் அப்படிங்கிறார். அதே போல அவருடைய சங்கீதம் 139வது சங்கீதத்திலையும் அவர் இந்த சில குறிப்புகளை அவங்க சொல்கிறார். 139வது சங்கீதத்துல 1 படிக்கிற போது அவர் தேவனுடைய ஞானம், தேவனுடைய சாமர்த்தியங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் எழுதுறார். நீர் என்ன எவ்வளவெல்லாம் அறிந்து இருக்கிறீர் அப்படிங்கிறார், எழுதுகிறாரு. அதை சொல்லுகிற போது வசனம் 6 எழுதுகிறார், இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது அப்படிங்கிறாரு. இவ்வளவையும் ஆளுகை செய்கின்ற பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதே பூமியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மனிதனை நோக்கி பார்ப்பதற்கும் வழிகளை நோக்கி பார்ப்பதும் அவனை விசாரிப்பதற்கும் அவனுடைய தேவைகளை கேட்டு அவனை ஆசீர்வதிப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் நான் ஏமாத்துறோம். ஆனா இந்த உம்முடைய அறிவு எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த காரியங்கள்லாம் தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை பார்த்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுல இந்த பரலோகம் அப்படிங்கிறத குறித்து வேதாகமத்தில் உள்ள ஒரு முதலாவது குறிப்பு எதுல வருதுன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அத்தியாயத்துல 27 30 வசனங்கள். அதே பகுதி தான் அப்படியும் 2 நாளாகமத்துல 6வது அத்தியாயம் 16 21 வரைக்கும் வரும். ரெண்டும் ஒரே பகுதியை தான் சொல்லுது. இது எதை குறித்து இதைகள் சொல்லுது அப்படின்னா, சாலமோன் ராஜா தேவாலயத்தை எடுத்து கட்டிவிட்டு அந்த தாவீதுக்கு அப்புறம் உள்ள அந்த தேவாலயத்தை எடுத்து கட்டினதுக்கு அப்புறம் அந்த தேவாலயத்தில நின்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். முதலாக அந்த உடன்படிக்கை பெட்டியை உள்ள வைத்து விட்டு மகிமையான ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி விட்டு முதல் பிரதிஷ்டை அவன் பண்ணுகிற போது அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபம் தான் இங்கே இதுல இருக்குது. சில 2 நாளாம் புஸ்தகம் 5வது அத்தியாயத்துல ஆண்டவர் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை உள்ள கொண்டு வைத்து விட்டு தேவனை துதித்து பாடுகிறார்கள். 5வது அத்தியாயத்துல 13, 14வது வசனம், அவர்கள் ஒருமிக்க பூரியில் ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசு புறப்படுகையில் பாடகர் பூரிகள் தாளங்கள் கீத வகை சத்து துணிக்கு பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருடைய ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் தான் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப சாலமோன் தேவனை நோக்கி ஜெபம் 6வது அத்தியாயம் உள்ள அப்போ சாலமோன் காரில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கும் நிலையான ஸ்தலமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி ஒரு சில குறிப்புகள் சொல்லிட்டே வர்றாரு. 18வது வசனத்துல இருந்து அவர் அதே உமக்கு ஒரு வீடு கட்டினேன்னு சொன்ன அதே வரைக்கும் சொல்றாரு. 18வது வசனம் 2 நாளாகமும் 6வது அத்தியாயம் 18வது வசனத்துல தேவன் மெய்யாகவே மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ
வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அதாவது அந்த சராசரங்களும் உமக்கு உள்ளதான் இருக்குது. நீர் அவ்வளோ பெரிய தேவன். வானங்களும் வானாதி வானங்களும் கூட உம்மை கொள்ளாது, நீர் அதை விட பெரியவர். அப்பேற்பட்ட உமக்கு இந்த ஒரு பூமியில இந்த ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்டினா என்னன்னா சொல்றதுக்கு நான் எம்மாத்திரம், இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆனா சொல்றாரு, என் தேவனாய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதி செய்த விண்ணப்பத்தையும் மன்றாட்டத்தையும் கேட்டு அதை திருவுளத்துல வைத்துக் கொள்ளும். உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் பண்ண போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டறலும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. நீர் பரலோகத்துல இருக்கிறீரே, ஆனா உம்முடைய நாமத்துக்கென்று இங்க ஒரு இடத்த வச்சிருக்கிறேன். அதனால இந்த இடத்துல உம்முடைய கண்களை இரவும் பகலும் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். இங்க இருந்து ஏறெடுக்கக்கூடிய ஜபத்தை பரலோகத்தில் வாசமாயிருக்கிற நீர் கேட்டு அதை மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயம் கட்டினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு 8 விண்ணப்பங்களாக பாயிண்டாக வைத்த ஒரு ஜெபம் பண்றாரு. அதுதான் அந்த அத்தியாயம் பூராமே வருகிறது. அந்த இதெல்லாம் முடிந்த உடனடியாகவே அந்த கடைசி முடிக்கிற போதே 40வது வசனத்துல, இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் ஜெயப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக அப்படிங்கிறாரு. அது சொல்லி முடிக்கிற போதே 7வது அத்தியாயம் 1வது வசனம், ஜாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்க கூடாதிருந்தது. வானத்தில் இருந்து பரலோகத்தில் அங்கிருந்து தான் அக்கினி இறங்கி அந்த பலியை பசித்தது. தேவனுடைய மகிமையினால ஆலயம் நிரம்பினது. ஆனா இது மாத்திரம் முடியல. அன்று இரவே தேவன் சாலமோனை பார்த்து அவன் சொப்பனத்திலே அவனுக்கு அன்று இரவிலே தரிசனமாகி சொல்லுகிறார். அது 7வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல இருக்குது. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஆலயத்தை எனக்கு பலியிடும் ஸ்தலமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகள் கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் அடுத்தது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போது இங்கே தேவனும் அதை அங்கீகரிக்கிறார். நான் பரலோகத்துல தான் இருக்கிறேன், இதை நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஒரு பரலோகத்திற்கு சரீரப்படி செல்வது எந்த ஒரு மனிதனாலும் இயலாத ஒரு காரியம். நம்ம அறிவுக்கு சொல்லணும்னா, கரையில நின்றுகிட்டு நான் சமுத்திரத்தை என் கண்களால பார்க்கலாம் அப்படின்னா சமுத்திரத்தின் ஒரு சிறு பகுதியை தான் நான் பார்க்கலாம் இல்லையோ, முழு சமுத்திரத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டியோ எனக்கு தகுதியோ கிடையாது. சூரிய சந்திரன் அண்ட சராசங்களை தனக்குள்ள அடக்கிக்கிற அவ்வளவு பெரிய தேவனை நான் பார்க்கணுமென்றா என்னால் அது முடியாது. அதனால தான் தேவனை ஒருவரும் கண்டதில்லை அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ பெரிய தேவன் அவர் வாசமன்னா இருக்கக்கூடிய அந்த உன்னத இடம் தான் பரலோக ராஜ்யம். ஆனால் இந்த ஒரு இடத்திற்கு, அந்த 3ஆம் வானத்துக்கு மேல அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய யோவானை ஆவிக்குள்ளாக்கி, சரீரப்படியில் ஆவிக்குள்ளாகி அவன் ஆத்மாவை எடுத்து கொண்டு சென்று அதனுடைய மகிமையை மேன்மையும் அவர் தேவன் அவனுக்கு காண்பித்தார். இதை நம்ம வெளிப்படுத்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் 2லயுமே பார்க்கலாம். அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனம், அவர் சூழ ஒரு வானவில் இருக்கிறது, கண்ணாடி கடல் போல இருக்கிறது, 24 சிங்காசனங்கள் மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் அவரை துதிப்பது, இதையெல்லாம் அவர் போய் பார்த்துட்டு வந்தார். மனித சரீரப்படி அங்கே செல்வது முடியாது. அது ஆவிக்குரிய ஒரு ஸ்தலமாக அது அங்கே இருக்கிறனால ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இடமாக அங்கே இருந்தது. இதுதான் பரலோகம் அப்படிங்கிறது, பரம் மண்டலம் அப்படிங்கிறது. அது உயரத்திலே இருக்குது, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இதுதான் வேதத்தின் அடிப்படையில் நம்ம இந்த பரலோகம் என்பதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம்.
அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பாதாளம். இது மரித்து போன மனிதனுடைய ஆத்மா நியாய தீர்ப்பு நாள் வரை தங்கி இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டிங் ஹால் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. மரித்து போன மனிதனுடைய ஆத்துமாக்கள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹால் அப்படின்னு சொல்லுது. என்றால் எபிரேயர் 9வது அத்தியாயத்துல 27வது வசனம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படிங்கிறது. அதனால மனிதனாக ஜென்மம் எடுத்த யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரே ஒரு முறை இங்கே மரணம், அந்த மரணத்திற்கு பிற்பாடு அவன் நியாய தீர்ப்புக்கு காத்திருக்க வேண்டும். நியாய தீர்ப்புல அவன் கணக்கு சொல்லி ஆகணும். இது நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த பாதாளம் என்கின்ற இடம் இப்போது எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத வேதம் பூமியின் ஆழத்திலே அடியிலே இது இருக்கிறது அப்படிங்கிறத சில குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து முதலாவது குறிப்பு வேதாகமத்தில் வருகிறது என்னாகம புஸ்தகத்துல. என்னாகம புஸ்தகம் 16வது அத்தியாயத்துல 22 33 வசனங்கள் வரைக்கும் படித்தா அங்கே உள்ள ஒரு சம்பவம் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து மோசே அவர்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிற போது ஒரு 3 அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவர்கள் 3 பேர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எந்திருக்கிறாங்க. அந்த 3 பேர் கோராகு, தாத்தான், ஆபிராம் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற போது மோசே ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடிட்டு அவன் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போக சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அந்த 3 பேர் இருக்கிற சுற்றி அவனு இருக்க வேண்டாம், வெளியே போக சொல்லுன்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அப்போ மோசே அங்க அவங்க கிட்ட ஒரு காரியத்தை பேசுகிறார். மோசே என்ன பேசுகிறாருங்கிறது என்னாகம 16வது அத்தியாயம் 28 படிக்கலாம். அப்போது மோசே, இந்த கிரியையெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்களும் செத்து சகல மனிதருக்கு நேரிடுகளும் இவருக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்களாக. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடன் அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் ஒரு வீடுகளையும் கோராகக்கூடிய எல்லா மனிதரும் அவர்களுக்கு உண்டான சகல பொருளையும் விழுங்கி போட்டது. அவர்கள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இதிலிருந்து நாம் அறியக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த பாதாளம் என்பது பூமிக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். அதே போல ஏசாயாவினுடைய புஸ்தகத்துல 14வது அத்தியாயத்துல இதை குறித்து இன்னும் ஒரு குறிப்பும் நமக்கு பார்க்கலாம். நம்ம ஏசாயாவினுடைய புஸ்தகத்துல 14வது அத்தியாயத்துல இதை குறித்த ஒரு குறிப்பும் அங்க சொல்லுகிறாரு. ஏசாயா 14:4 வசனம். ஏசாயன் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையில, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. அதாவது இந்த பாபிலோன் ராஜாவை குறித்து நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாரையும் ஒடுக்கி அடித்த, ஆனா நீயும் செத்து போனையே, ஒளிஞ்சு போயினையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வருகிறது 9வது வசனம். கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சசர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியத்தின் முழக்கங்களும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. ஸோ இதுலேயும் தெளிவாக சொல்லுகிறது, கீழே இருக்கிற பாதாளம் அங்க பூமியில் அதிபதியாயிருந்து செத்த ராட்சசர்களும் பூமியிலே ராஜாக்களாக இருந்து மரித்து போனவர்களும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது.
ஸோ இதுல வந்து பூமிக்கு கீழே இந்த மக்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுது. அது மாத்திரமல்ல, இந்த இடம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2 வசனத்துல அன்னாள் தேவனை துதித்து ஆவியால் நிரம்பி தேவனை துதித்து பாடுகிற போது அவள் தேவனை துதிக்கையில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:6 கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அவங்களுக்கும் இதை குறித்த ஒரு விளக்கம் ஒரு இது இருந்தது. அதனால பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணக்கூடியவர் அவரே அப்படின்னு. அதே போல சாலமோன் எழுதின நீதிமொழிகளையும் சாலமோன் சில குறிப்புகளே கொடுக்கிறார். நீதிமொழிகள் 15:11 வசனம், பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவா. பாதாளமும் அழிவும் கூட தேவனுக்கு அவ்வளவு கிளீனாக தெரியும், மனிதனுடைய இருதயம் அதே போல தெரியும் அப்படிங்கிற. அதுலயே 24வது வசனத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். கீழே இருக்கிற பாதாளம் அப்படின்னு அவர் சொல்றாரு. கீழே இருக்கிற பாதாளத்துக்கு போகாதபடி உன்னை உன்னதத்துக்கு நோக்கி திருப்பக்கூடிய வழி ஜீவனை காண்பிக்கும் வழியாகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுலயும் பாதாளம் என்பது கீழே இருக்குது மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல வந்து இந்த நியாய தீர்ப்பின் நாளிலே இந்த பாதாளம் தன்னிலே தங்கி இருக்கக்கூடிய மரித்தவர்களுடைய ஆத்மாவை தேவனிடத்திலே நியாய தீர்ப்புக்கு ஒப்புவித்தது என்றும் வேதம் சொல்லுகிறது. அது வரைக்கும் தான் இவங்களுக்கு அங்க நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் தான் இவங்களுக்கு அங்க இடம். நியாய தீர்ப்பு நாள்ல இவங்களை அது வெளியே விட்டுரும் அப்படிங்கிறார். இதை வந்து வெளிப்படுத்தல் அத்தியாயம் 20:13 வசனத்துல நம்ம பார்க்கலாம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியை கேட்டபடி நியாய தீர்ப்படைந்தார்கள். அது வரைக்குத்தான் மரித்த மனிதர்களுடைய ஆன்மாக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம், நியாய தீர்ப்பு வரைக்கும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டிங் ஹால் தான் இது. இதை குறித்து இன்னும் சில காரியங்களும் பார்க்கலாம். சாலமோன் ஞானி இதை குறித்து பிரசங்கி புஸ்தகத்துல 9வது அத்தியாயத்துல ஒரு சில ஆலோசனைகள் சொல்லுகிறார். அதுல வந்து 1வது வசனத்துல இருந்து அவர் சொல்லிட்டே வர்றார், பூமியில எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாகவே சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியங்களை குறித்து சொல்லிக்கிட்டே வரையில 4வது வசனத்துல ஒரு குறிப்பு சொல்லுகிறாரு. இந்துக்கு நீங்களா இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு, செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசி. அதை ஏன் அவர் அந்த ஒரு வார்த்தை, செத்து போன ஒரு சிங்கம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் இட்ஸ் நத்திங், அதுக்கு வேல்யூ கிடையாது. உயிரோடு இருக்கிறது சின்ன நாயா இருந்தா கூட பெட்டர். ஏன்னா உயிரோடு இருக்கிற அனைவரிடத்துல நம்பிக்கை உண்டு, பாதாளத்துக்கு போகாது, உன்னதத்தை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு வழியில அவன் திரும்புவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா அவன் செத்து போனதுக்கு அப்புறம் நோ சாய்ஸ். அதை வந்து மறைமுகமா இங்க சொல்லுகிறார். சொல்லிட்டு அதுலயும் சில காரியங்களை சொல்லிட்டே வருகிறார். அதுல இருந்து வரிசையா படிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு தெரியும். அவங்களை குறித்து சொல்லுகிறாரு 5:6 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாக மறக்கப்பட்டு இருக்கிறது, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கு இல்லை. இந்த பூமியில சூரியனுக்கு கீழே என்னென்ன காரியம் செஞ்சாலும் அதுல அவங்களுக்கு எந்த வித பங்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு 10வது வசனத்தை சொல்லுகிறாரு, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் நீ எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அதனால உயிரோடு இருக்கிற போதே உன் மேன்மைக்காக நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. நீ செத்து போனதுக்கு அப்புறம் பூமியிலே உனக்காக என்ன பண்ணாலும் அது உனக்கு வந்து சேராது, நீ அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் அவர் அங்க ஒரு எச்சரிக்கையா சொல்லி, அதனால உயிரோடு இருக்கிற போதே என்னைக்கு மறிப்போம் தெரியாது. அதுதான் 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரை சொல்லி, என்றைக்கு மறிப்போம் தெரியாது, என்றைக்கு தீமை வரும் என்ன வரும் தெரியாது. ஆனா உயிரோடு இருக்கிற போதே நீ உன்னதத்தை நோக்கும் வழிக்கு போ.
கீழான பாதாளத்துக்கு போகாதேங்கிறார். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் பரமண்டலம், பரலோகராஜ்யம். நம்ம முதல்ல பார்த்தோம், அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். பாதாளம் என்பது மரித்த மனிதர்களுடைய ஆன்மா நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இது எங்க இருக்குது? பூமிக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பரதீசு. ஒரு அநேக குழப்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் இது. இந்த பரதீசு என்பதை குறித்து குறிப்புகள் பழைய ஏற்பாட்டுல இல்லை, புதிய ஏற்பாட்டில் மட்டுமே இந்த பரதீசு அப்படிங்கிற வார்த்தை 2-3 இடங்களிலே தான் வருகிறது. அதில் நமக்கு எல்லாத்துக்குமே நன்றாக தெரிந்த ஒரு பகுதி லூக்கா சுவிசேஷத்துல 23வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது அருகில் இருந்த ஒரு கல்லனை நோக்கி அவர் சொன்ன ஒரு வசனம், 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஏற்பாட்டில் வரக்கூடிய பரதீசு அப்படிங்கிற வாக்கை முதலாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இடம். இது மரிக்கும் தருவாயில் இருந்த, ஆனா தான் தகாததை செய்ததனால நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன் என்றதை ஒத்துக்கொண்டு, ஆனாலும் கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில் 2ஆம் வருகையில் வரும்போது அதில் பங்கடைய வேண்டும் என்கிற வாஞ்சையை ஒரு விண்ணப்பமாக ஏறெடுத்தான் இயேசு கிட்டக்க. அவரும் மறிக்கத்தான் இருக்கிறார், இவனும் மறிக்கத்தான் போறான். ஆனா சொன்னா, நீரும் மறித்ததுக்கு அப்புறம் வருவீரு, நானும் மறித்து பாதாளத்துக்கு போவேன், ஆனாலும் உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை கொஞ்சம் நினைச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அவன் கேட்டான். அவன் கேட்ட போதுதான் ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாரு, இன்றைக்கு, அன்றைக்கு நான் வரும்போது சொல்லாதப்பா, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பரதீசை குறித்து தான் அடுத்தபடியாக பவுல் அந்த 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்துல 3-4 வசனங்களை நம்ம பார்த்ததுல அவர் சொல்லுகிறாரு. 2வது வசனம் படித்துட்டான். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14ஆம் வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனிதன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்பட்டதும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவர் தன்னைத்தான் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லுகிறார். 3ஆம் வானம் வரைக்கும், பரலோகராஜ்யம் வரைக்கும் எடுக்கப்பட்டாருங்கிறாரு. பட் அங்க இருந்த பரதீசுக்குள்ள போய் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் பார்த்தா அந்த பரதீசு என்பது இப்பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியாக அங்கே அந்த இடத்துல இருப்பது என்று நம்ம அறியலாம். இதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தலிலே 7 சபையில கொடுத்த செய்தியில 2வது அத்தியாயம் 7வது வசனத்துல அவரு ஜெயங்கொண்டவனுக்கு, சபையிலே ஜெயங்கொண்டவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையில சொல்கிறாரு, ஜெயங்கொள்கிறவன் எவனுக்கோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவவிருட்சத்தின் புசிக்க கொடுப்பேங்கிறார். இந்த 2 வார்த்தையிலையும் அந்த பரதீசு என்பது பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் இதுல ஒரு சின்ன ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்திற்கு தன்னை குற்ற நிவாரண பலியாக கொடுக்கும் நாள் வரைக்கும் இந்த பரதீசு என்பது பூமியின் தாழ்விடத்திலே, அதாவது பாதாளத்துக்கு சற்று மேலாக இருந்தது என்றும், அதை இயேசு கிறிஸ்துவும் அவர் பூமியிலே உயிரோடு இருந்த நாளிலே ஆபிரகாமின் மடி என்று அழைத்தார் என்றும் வேத வல்லுநர்கள் சொல்லுறாங்க. இந்த இடத்துக்கு அப்பொழுது அவர் சொன்ன பேர் ஆபிரகாமின் மடி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. இயேசு அநேக ஊமைகளுக்கு சொன்னாரு. ஆனா இந்த ஒரு சம்பவம் ஊமை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரே ஒரு காரணம்னா, அவரோட ஊமைகள் எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் இருந்தான், ஒருவன் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான் அப்படின்னு தான் சொல்றாரே ஒழிய அவனை குறித்த எந்தவித குறிப்பும் கிடையாது. ஆனா இந்த ஒரு ஓமையில மட்டுமே
லாசரு என்ற ஒரு தரித்திரன் இருந்தான் என்று அவனை பேர் சொல்லி சொல்லுகிறார். அப்ப பேர் சொல்லி சொல்லணும்னா அந்த மனிதன் உண்மையிலே இருந்திருக்கணும். அதனால இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மட்டும்தான் அவனை பேரை சொல்லி சொல்லுகிறாரு. இந்த ஓமையில் நடைபெற்றது ஒரு உண்மையான சம்பவமா இருந்தால் இந்த ஓமையில இவர் சொன்ன அந்த இடம் ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடம் மரித்த பரிசுத்தவான்கள் என்றால் ஆபிரகாம் அங்க இருக்கிறாரு, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள் தங்கி இருக்கின்ற ஒரு வெயிட்டிங் ஹால் அப்படின்னா இந்த இடம் பாதாளத்திற்கு மேலாக இருந்தது என்றும். ஏன்னா பாதாளத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யன் அவனை நோக்கி பார்த்தான், கண்களை ஏறெடுத்து மேலே பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு மேலே அவன் இருந்தான் என்றும் சொல்லுகிறான். ஆனால் பாதாளம் என்பது உலக பிரகாரமாக வாழ்ந்த தேவ சித்தம் செய்யாதவர்கள் பாவிகளின் ஆத்மா தங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அறியலாம். சோ மரித்தவர்கள் ஆன்மாவிலேயும் தங்கி இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால்ல 2 பிரிவு இருந்தது. ஒன்று பாவிகளும் உலக பிரகாரமா வாழ்ந்தவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தவர்களும் தங்கி இருக்கக்கூடிய இடம், அது பாதாளம். அவங்க நியாய தீர்ப்பு வரைக்கும் அங்க இருக்கணும். இன்னொரு இடம் பரதீசு, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களும் இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து மரித்தவர்களுடைய ஆன்மாக்களும் தங்கி இருந்த இடம் பரதேசு. இது ஆபிரகாமின் மடி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் பாதாளத்தின் வேதனைகளுக்கு உட்படாமல், பாதாளத்தில் இருக்கவனுக்கு அக்கினியின் வேதனை உண்டு, பூமியின் தாழ்விடங்களை கீழே போக 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 சூடு கூடிட்டு தான் போகும், அவனுக்கு ஒரு வேதனையும் எதுவும் உண்டு, தண்ணி கிடையாது. ஆனா ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே அவன் தேற்றப்படுகிறவனாக, ஆறுதலுக்கு உட்படுகிறவனாக அவர்கள் ரிலாக்ஸாக தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா இந்த இடம் இப்பொழுது அங்கே இல்லை, பூமிக்கு கீழே இல்லை என்று ஒரு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் நாள் வரைக்கும் அது கீழே இருந்தது, ஆனா இப்ப அங்க இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போதே இங்கு இருந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த பாரடைஸ்ங்கிற அந்த ஆபிரகாமின் மடி என்பதை இங்கே காலி பண்ணிட்டு அதை மேல கொண்டு போய் பரலோகத்துல தேவனுக்கு சமீபத்துல கொண்டு போய் வைத்து விட்டார். அதுக்கு தான் இன்னைக்கு பாரடைஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நீங்க சங்கீதம் 68 நம்ம பார்த்தோம் என்றால் அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 68 தேவன் பூமியை நியாயந்திருக்க வருவார் என்றும் அவர் பூமியை 1000 வருடங்கள் அரசாட்சிகள் செய்வார் என்பது அந்த சங்கீதத்துல முக்கியமான ஒரு கருத்து. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை 1வது வசனம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவர் பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள் அப்படின்னு அந்த வசனங்களை ஆரம்பித்து தேவன் வருகிறதை குறித்து புகழ்ந்து பாடி வருகிறது. அதுல ஒரு வசனம் 18வது வசனம், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் அப்படின்னு வருது. நீர் உன்னதத்திற்கு ஏறி போனீர். எப்படி போனீர்? சிறைப்பட்டு இருந்த இவர்களை உமது சிறையாக்கி கொண்டு நீர் உன்னதத்திற்கு அவங்களையும் அழைத்து கொண்டு போனீர் அப்படின்னு இங்க ஒரே ஒரு குறிப்பு மட்டும் இங்கே கொடுக்குது. அது மாத்திரமல்ல, சகரியாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் அதுலேயும் இதை குறித்து ஒரு குறிப்பு வருகிறது. சகரியாவினுடைய புஸ்தகத்திலே 9வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். சகரியா 9, 10, 11 3 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சிகள், அதை தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. அந்த சகரியாவின் புஸ்தகம் 9வது அத்தியாயத்துல 10, 11, 12 வசனம் இப்படியாக வருகிறது. எப்ராயிம் என்ற ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகள் அற்று போக போனவன் யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சியில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை
நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இது தேவன் சொல்லுகிறார். இந்த தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு கிடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றது இந்த ஆபிரகாம் மடியிலே இருக்கிறவர்களே, இவர்களுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அவர்கள் குற்றத்திற்காகவும் பலியை செலுத்தினார். ஆதாமின் சந்ததியான அனைவருக்காகவும் இவர்கள் தேவ சித்தம் செய்து அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்ததுனால அந்த உடன்படிக்கை ரத்தத்தினாலே நான் அவர்களை விடுதலை செய்வேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதுதான் இந்த நம்பிக்கையாக அவர் வருவார் என்று அவருக்காக காத்திருந்த அந்த சிறையிருப்பில் இருந்தவங்களே, நீங்க எல்லாம் அரணுக்கு உங்க இடத்துக்கு திரும்பி வாங்க, அதுதான் பரலோகம், அதனால இது அங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்துல இதை சொல்லுகிறது. இதுதான் ஏசாயா 61:6 சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி வருகிற போதே சிறையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையையும் அப்படிங்கிறார். அது இவங்களை குறித்து தான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இது நிறைவேறி விட்டது அப்படின்னு லூக்கா 4வது அத்தியாயத்துல 18-21 வசனத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல ஜபாலயத்தில் சொல்லுகிற போது இந்த வார்த்தை இன்றைய தினமும் உங்கள் காது கேட்க நிறைவேறி விட்டது அப்படிங்கிறார். ஸோ அந்த சிறையிருப்பில் இருந்தவங்களுக்குரியதையே நான் செலுத்தி அவங்களை நிறைவேற்ற போறேன், அதுக்காக வந்திருக்கிறேன், அதுக்காக ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் பவுல் கூட எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 4வது அத்தியாயத்துல இந்த குறிப்பையும் அவர் சொல்லுகிறார். 4வது அத்தியாயம் 7, 8, 9 வசனங்கள். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 68:18 தான் இங்க கோட் பண்றாரு. சொல்லிட்டு ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஸோ இதுலயும் மறைமுகமா சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு என்னென்றால், அந்த கீழே இருந்தவர்களே, அதுதான் ஆபிரகாமின் மடி என்று அன்று சொல்லப்பட்டது, அவர்களை அவர் அழைத்து கொண்டு மேலே உன்னதத்திற்கு ஏறி சென்று விட்டார். பூமியில் இருக்கிற மனிதர்களாக நமக்கும் சில வரங்களையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ இயேசு கிறிஸ்து ஆதாமின் சந்ததியான முழு மனுக்குலத்திற்கும் பாவத்திற்கு சிலுவையில் கரையம் செலுத்துவதற்கு முன் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சித்தம் செய்தவர்கள் மரித்த பின் அவர்கள் ஆத்மா பூமியின் கீழே, அதனால் பாதாளத்திற்கு சற்று மேலே தங்கி இருந்த ஒரு ஸ்தலத்திற்குத்தான் என்றும், அதே சமயம் கிறிஸ்து சிலுவையிலே கிரயம் செலுத்திய பின்பு அவருடன் உன்னதத்தில் உள்ள பரலோகத்திற்கு சென்று இப்பொழுது அவருடைய 2ஆம் வருகையில் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு பூமியில் அரசால வரும் நாளை எதிர்போத்தி காத்து கொண்டிருக்கிறவருடைய கூட்டம் தான் அந்த பரதீசில் இருக்கிறவர்கள். அவர்கள் காத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வெயிட்டிங் ஹால் தான். ஸோ இதுவும் அவங்க வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஹால் தான். இதுதான் பரதீசை குறித்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்தபடியாக கடைசியாக நாம் சிந்திக்க இருப்பது நரகம். இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சில குறிப்புகள் உண்டு, சில குறிப்புகள் மறைமுகமாக உண்டு. புதிய ஏற்பாட்டில் தான் அதிகமாக, அதுவும் இயேசு கிறிஸ்து தான் நரகத்தை பற்றி அதிகமாக பேசியுள்ளார் என்பது ஒரு கவனிக்கத்தக்கத ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பழைய ஏற்பாட்டிலே இந்த இடம் மனிதர்கள் தங்கள் குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க இடமாக கூறப்பட்டுள்ளது. உபாகமம் 32:15-22 வசனத்துல தேவன் இதை சொல்கிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டே அவரை மறுதலித்து விக்கிரக ஆராதனைக்கு திரும்பும் ஜனங்களை தண்டிக்கும் இடம் என்று தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 9:17 தேவனை மறக்கிற துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சங்கீதத்துல 9:17 ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அதே போல நீதிமொழிகள் 9:18
விபச்சார பாவத்திலே ஈடுபடுகிறவன் சென்று முடிவடையக்கூடிய இடம் இது அப்படின்னு சொல்லுகிறது. இது குறிப்பாக சொல்லப்பட்டோம் என்றால் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய இடம். பாதாளமும் பரதீசும் வெயிட்டிங் ஹால், ஆனா இது பனிஷ்மெண்ட் ஹால், இந்த ஒரு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லுகிறார். ஆனா இதுல ஒரு குறிப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இந்த இடம் மனிதர்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடம் அல்ல அப்படிங்கிறார். இந்த இடம் மனிதர்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடம் அல்ல. இது யாரை தண்டிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா பிசாசானவனை தண்டிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லுகிறார். மத்தேயு 25வது அத்தியாயத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற போது மத்தேயு 25:31வது வசனம், அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன் சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனாவும் செம்மறியடையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கவில்லை, அவர்களை பிரித்து. இது நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு குரூப்பை பார்த்து சொன்னாரு, நீங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதனால உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிற ஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கிறாரு. அடுத்த ஒரு குரூப்பை பார்த்து சொல்லுகிறாரு 41வது வசனம், அப்போது இடது பக்கத்தில் நிற்கிறவர் பார்த்து, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படிங்கிறார். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினி அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை சொல்லுகிறார். இது மனிதர்களை தண்டிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடம் அல்ல. பிசாசை அவன் தூதர்களை அவனோடு பின்பற்றி வருகிற பேய்களை பிசாசுகளை தண்டிக்கும்படியாக அவன் கூட்டமாக ஆவிக்குரிய அந்த விழுந்து கொண்ட தேவதூர்கள் கூட்டத்தை தண்டிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறார். இல்ல அந்தகார லோகாதிபதியான பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்து மரித்தவர்கள் ஆத்மாவும், அதே சமயம் தேவனை அறிந்தும் அவர் சித்தம் செய்யாமல் கீழ்ப்படியாமையில் வாழ்ந்து கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையினாலும் வாழ்ந்து மரித்தவர்களுடைய ஆத்மாக்களும் மரணத்திற்கு பின் பாதாளம் சென்று அங்கே தங்கி இருந்து இயேசுவின் 2ஆம் வருகைக்கு பின் 1000 வருட அரசாட்சிக்கு பின் வரக்கூடிய நித்திய நியாய தீர்ப்பிலே அவருடைய நியாயசனத்திற்கு முன்பாக நின்று தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனையாக முடிவிலே சென்று அடையக்கூடிய இந்த இடம்தான் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். இதுதான் இந்த நரகம். இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், மனிதனுடைய ஆத்மா தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு வேற நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 1வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனுக்கு அழிவு இல்லை. தேவனால தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட ஆத்மாவுக்கும் அழிவு இல்லை. அதனால இந்த நரகத்துக்கும் முடிவு இல்லை. நரகத்தின் தண்டனையும் நித்திய 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 நித்தியமாக இருக்கும். இதை வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல, மேலும் அவர்கள் மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்குதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். There is no end. 1000 கோடி கோடி வருஷங்களாக அது நித்திய தண்டனை. அதனாலதான் அது நித்திய நியாய தீர்ப்பு அப்படின்னு இந்த இடத்துக்கு சொல்லுகிறது. இந்த நரகத்தினுடைய மோசங்களை எல்லாம் அறிந்ததனாலதான் இயேசு கிறிஸ்து இதில் செல்லாதபடி நம்மை விலக்கி காத்து கொள்வதற்கு அநேக உபதேசங்களை கூறியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்படி இருக்கும் என்று ஆரம்பித்த அந்த மலைப்பிரசங்கத்துல 5வது அத்தியாயத்திலே 20-22வது வசனத்துல, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்தா நீ நியாய தீர்ப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஆனா நான் சொல்றேன், உன் சுகாபுரனை நியாயம் இல்லாம கோபிச்சுக்காத, அவனை திட்டாத, காரணம் இல்லாம திட்டாத. அவனை தன் சகோதரனை மூடனே என்று அழைக்கிறவன் எரி நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறார்.
ஸோ செயலினால் அல்ல, வார்த்தையினால் கூட நீ அடுத்தவனை பேசாத. அதனால கிறிஸ்தவர்களுக்கு யாரை குறித்தும் திட்டுவதற்கோ கேலி செய்வதற்கோ நமக்கு ரைட்டு கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதே இதுல 27-30 வசனத்துல விபச்சாரம் செய்கிறவன் குற்றவாளி என்று அறிவீர்கள், ஆனா நான் சொல்றேன், உங்கள் கண்களினாலே ஒரு சிறிய இச்சையோடு பார்த்த என்றால் உன் ஆத்மாவிலே உன் இருதயத்திலே நீ அவளோடு விபச்சாரம் செய்தாகிவிட்டது. அதனால உன் கண்ணு உன்னை கெட்டதுக்குள்ள கொண்டு போகாம பார்த்துக்கோ. இல்லை என்றால் நீ 2 கண்ணோடு நீ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம ஒரு கண்ணை புடுங்கி கூட எடுத்து போடு, பெட்டர் ஒத்த கண்ணோடையாவது பரலோகம் போ அப்படிங்கிறார். அதுல இந்த தண்டனையை யார் கொடுப்பார் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறாரு. மத்தேயு 10வது அத்தியாயம் 28வது அத்தியாயத்தில் சொல்லுகிறாரு, சரீரத்தை மாத்திரம் கொலை செய்யத்தான் மனிதர்களுக்கு அதிகாரம், ஆனா தேவனும் ஆத்மாவை நரகத்திலே தள்ளி நித்திய அழிவுக்கு கொண்டு போகக்கூடியவர். ஏன்னா மரித்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் பரதீசுக்கு போய் பரலோகத்துக்கு போறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால சரீரத்தை கொலை செய்ய வல்லவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, தேவனுக்கு பயந்து வாழுங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாகவும் கொடுக்கிறார். நாமும் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வரக்கூடிய இந்த தண்டனையிலிருந்து விலக்கி காத்துக்கொண்டு, இப்போ வருகிறது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள் மத்தியில தான் அந்த லோகாதிபதி நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியும். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தான். அதனால பரலோகத்திலுள்ள தேவ மகிமையை அடைவதை மாத்திரம் நம்ம நோக்கமாக கொண்டு, அந்த பரலோகத்துக்கு நான் போக வேண்டும், அதை என் நோக்கமாக கொண்டு, அதற்காக பூமியில எதை வேண்டுமானாலும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா இது எல்லாம் நிரந்தரம் கிடையாது, அதுதான் நிரந்தரம். அதற்காக அதை மட்டும் நோக்கமாக கொண்டு நம்மை வாழ வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு நம்மை சிருஷ்டித்த தேவனும் நமக்காக கிரயம் செலுத்தின வார்த்தையானவரும் நம்முடனே தங்கி நம்மை வழிநடத்தும் ஆவியானவரும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற சித்தத்தின்படி வாழ்ந்து இன்று மரித்தாலும் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரதீசில் சென்று அடைய கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அவரோட மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம திரும்பி வருவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் பாதாளம் என்பது தவறுகள் செய்தவர்கள் தங்கி இருந்து போகக்கூடிய இடம். மரித்ததுக்கு பின்பாடு பாரடைஸ்ல போய் தங்கி இருந்தா என்னுடைய ரிசல்ட் எங்கன்னு எனக்கு தெரியும். பாதாளத்துல போய் தங்கி இருந்தா நான் நியாய தீர்ப்புக்கு போய் என் கிரியை நிமித்தம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று தெரியும். இந்த ரெஸ்டிங் பிளேஸ்லயே நம்ம எங்க போக போறோங்கிறது தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல சாதாரணமா போனீங்கனாலே வெயிட்டிங் ஹால் இருக்கும், அதுலேயே 2 குரூப் தனித்தனியா இருக்கும். ஒன்று ஸ்லீப்பர் கோச், சாதாரண ஸ்லீப்பர் கோச், அவங்களுக்கு வெயிட்டிங் ஹால் தனியா இருக்கும். ஆனா அதே இது ஏசி கோச்சில் ஃபர்ஸ்ட் கிளாஸை தங்குறவங்களுக்கு வெயிட்டிங் ஹால் தனியா இருக்கும். அதே போலதான் இன்று மரித்த பின் ஆத்மா தங்குவதற்கு 2 வேற வேற வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஆனா பிரசங்கின் புஸ்தகத்திலையும் மற்றதிலும் சொல்லுகிறது, அது போறதற்கு முன்னாடி தான் நம்ம எதையும் செய்ய முடியும். என்றால் நியாய தீர்ப்பு நமது கிரியையின்படி, செத்ததுக்கு அப்புறம் நீ ஒன்றும் செய்ய முடியாது. இதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. செத்ததுக்கு அப்புறம் நம்ம எதையும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கிற நாளிலே நம்ம என்னைக்கு மரணம் வரும் நமக்கும் தெரியாது. அதனால ஒவ்வொரு நாளையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதற்காக அதற்குரிய அவருக்கு சித்தமான காரியங்களை செய்வதற்கு நம்மளை அர்ப்பணித்து போக வேண்டாம். அதே போல மரித்ததற்கு அப்புறம் நான் அங்கிருந்து பூமியில இங்க எதையும் செய்ய முடியாது. நான் என்னதான் கெஞ்சினாலும், என்னதான் கதறினாலும், என்னதான் கத்துனாலும் அது இட்ஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காத்திருக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் அங்க கிடையாது. இதுதான் இயேசு கிறிஸ்து அந்த மரித்த லாசரு ஐஸ்வர்யவானதுல சொல்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து வேதனைப்படுகிறவர்கள் கத்துறான், ஐயோ எனக்கு 5 சகோதரன் இருக்கிறான், அவனும் இங்க வராம இருக்கிறதுக்காக இந்த லாசரு அனுப்பி வைங்கன்னு. பட் அவனுடைய ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, அவனுடைய வேண்டுதல் தள்ளுபடி பண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஒரே வார்த்தை சொன்னார், அவங்களுக்கு வேத புஸ்தகம் இருக்குது, அங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இதுதான் அவங்களுக்காக தேவன் வைத்த வழி, அவங்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும். அவங்களுக்கு காது கொடுத்து கேட்கலையா? செத்திலிருந்து ஒருத்தன் போனா கூட அவங்க கேட்க மாட்டாங்க, முடியாது, ரிஜெக்டட் தான். அங்க போனதுக்கு அப்புறம் இங்க எதுவும் செய்ய முடியாது, இங்க இருந்து அங்க போனவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. இதுதான் வேதம் சொல்லக்கூடிய காரியம். ஸோ நமக்கு மரணம் என்றைக்கு வரும் நமக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து என்றைக்கு திரும்பி வருவார் நமக்கு தெரியாது. ஆனா அது இன்றைக்காக இருந்தாலும் நாளைக்காக இருந்தாலும் நம்ம
அவரோடு மேன்மையான உன்னதத்திற்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம இதிலே அதிகமாக வழிநடத்துவாராக. இத்தோடு இந்த வாரத்தினுடைய இந்த வேத பாடம் முடிந்தது.